தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் நாளை அறிவிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23 அல்லது ஏப்ரல் 24 ஆகிய ஏதேனும் ஒரு தேதியில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே மாநிலம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் ஆகிய 5 மாநிலங்களின் சட்டப்பேரவை பதவிக்காலம் மே மாதத்துடன் முடிவடைகிறது. எனவே இந்த மாநிலங்களில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடத்த வேண்டியதாக இருக்கிறது. தேர்தலை நடத்துவதற்கான முன்னேற்பாடுகளை தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் மேற்கொண்டு வருகிறது. தமிழ்நாடு, கேரளா, புதுவையில் ஒரே கட்டமாகவும், மேற்கு வங்கம், அசாமில் பல்வேறு கட்டங்களாகவும் தேர்தல் நடத்தப்படுவது வழக்கம். வரும் சட்டப்பேரவை தேர்தலிலும் இதே முறை பின்பற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் ஏப்ரல் 2வது வாரத்திற்கு மேல் தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதியை தேர்தல் ஆணையம் நாளை அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே மாநிலம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வரும். இது நடைமுறைக்கு வந்ததும் அரசு பணிகளில் புதிய அறிவிப்புகள் வெளியிடுவது மற்றும் அரசு இயந்திரத்தை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்துவது தடை செய்யப்படும். தமிழகத்தை பொறுத்தவரை தேர்தலை சுமூகமாக நடத்துவதற்காக தேர்தல் ஆணையம் விரிவான திட்டங்களை வகுத்திருக்கிறது. மாநிலம் முழுவதும் மொத்தம் 25,032 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளன. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஒரு தலைமை அதிகாரி, 3 வாக்குச்சாவடி அதிகாரிகள் மற்றும் ஒரு அலுவலக உதவியாளர் என்று பெரிய குழு செயல்படுவது குறிப்பிடத்தக்கது. மாநிலம் தழுவிய அளவில் சுமார் 3,45,160 பணியாளர்கள் தேர்தல் பணிகளில் நேரடியாக ஈடுபடுத்தப்பட உள்ளனர். கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் தேதி பிப்ரவரி மாதம் கடைசி வாரத்தில் வெளியானது. தமிழகத்தில் ஏப்ரல் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. மேற்கு வங்கத்தில் 8 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் மே 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. தற்போது 2026 சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் 23 அல்லது 24 ஆகிய ஏதேனும் ஒரு தேதியில் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அதே போன்று மேற்கு வங்கத்தில் கடந்த முறை 5 கட்டமாக தேர்தல் நடைபெற்ற நிலையில் இந்த முறை 2 அல்லது 3 கட்டமாக தேர்தலை நடத்தி முடிக்க திட்டமிட்டிருப்பதாக தேர்தல் ஆணையத்தினுடைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.